நம்முடைய நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை மொத்தமாக பூட்டி இருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம். பிபி வர்லே என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் அரசு பள்ளிகள், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 26,000த்திற்கும் அதிகமான பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடியிருக்கிறாங்க. கடந்த 10 வருடங்களில் 1,00,000த்திற்கும் அதிகமான பள்ளிக்கூடங்களை மூடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான வழக்கில் பிபி வர்லே அவர்கள் மோடியிடமும் யோகி ஆதித்யநாத்திடையும் ஒரு விஷயத்தை சொல்கிறார். கும்பமேளான்னு ஒன்று நடத்துகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. இதற்கு மக்களுடைய பணம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பணம் எவ்வளவு செலவழிக்கப்பட்டது தெரியுமா? அந்த கும்பமேளா நடத்துறதுக்கு மட்டும் 3,400 கோடி ரூபாய். அது தொடர்பான கட்டுமானங்கள், வேறு சில பணிகளுக்காக எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 11,000 கோடி ரூபாயை மோடியும் யோகியும் செலவழித்திருக்கிறார்கள். இதில் இந்த பிபி வர்லே அவர்கள் மோடியை பார்த்து யோகியை பார்த்து கேட்கிறார், இதில் 1% இந்த செலவழிக்கப்பட்ட தொகையில் 1% நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்தால் இன்றைக்கு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை சிறப்பாக தொடர்ந்து செயல்படுத்தி இருக்க முடியும் இல்லையா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா கட்சியினர் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்திலெல்லாம் சரியான கட்டிடங்களே கிடையாது. இதெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் கூடுதலான இன்னொரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம பெரிய அளவில் தவிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஒன்று இருக்குது. வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம், கோவிட் காலகட்டம். இந்த கோவிட் காலகட்டத்தில் மோடி பிஎம் கேர்னு ஒன்று உருவாக்குனார். உங்களுக்கு நல்லா ஞாபகம். இந்த பிஎம் கேரில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பணம் எவ்வளோ தெரியுமா? அதாவது மோடியினுடைய அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய தொகை எவ்வளோ தெரியுமா? 8,452 கோடி ரூபாய். சரியா? இந்த 8,452 கோடி ரூபாவில் எதற்காக இது துவங்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய பேரிடரின் மூலமாகவோ அல்லது பெரிய பிரச்சனைகளின் மூலமாகவோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவுவதற்காக இந்த பணம் அப்படின்னு சொல்லி தான் மோடி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு மோடி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் ஆடிட்டிங்குள்ளே வராது. அதாவது மோடியினுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட பிஎம் கேர் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் வர